தண்டத்துக்கு அற்புதம் விளக்கம் கொடுத்தார் பெரியவா. இக்கட்டுரையை எழுதியவர் வெங்கடசாமி அவர்கள். இது பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரை. இது பரமாச்சாரியா தஞ்சாவூர் பக்கத்துல முகாம். தரிசனம் தர ஆரம்பிச்சு 3-4 மணி நேரம் இருக்கும். வரிசையில் நின்றிருந்த பக்தர்கள் கூட்டத்துல யாரோ லேசா விசும்புறாப்புல சத்தம் கேட்டது. நேரமாக ஆக அந்த விசும்பல் சத்தம் அழுகையா சத்தமா மாறி பெருசா கேட்கவும் பலரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சா. 20-22 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. பார்க்க படிச்சவனாட்டம் இருந்தான். அவன்தான் அப்படி அழுதுண்டு இருந்தான். பொதுவா வயசானவளோ இல்லைன்னா மனசுல பெரிய பாரம் ஏதாவது உள்ளவளோ தான் இப்படி பரமாச்சாரியா தரிசனத்தை கண்டதுமே அழுவா. இவனோ இளைஞன், படிச்சவன் மாதிரி நாகரிகமா வேற இருக்கான். அப்படி இருக்கிற இவன் ஏன் அழறான்? இந்த கேள்வி எல்லோருக்குமே எழுந்தது. அவனோட அழுகை உச்ச சாயல்ல ஒலிக்க ஆரம்பிச்சது. அவனை கூப்பிடுங்கோங்கிற மாதிரி தன்னோட ஒற்றை விரலை அசைத்தார் பரமாச்சாரியா. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த பையனை உடனடியா ஆச்சாரியா முன்னிலையில கூட்டிட்டு போய் நிறுத்தினார் ஒரு சீடர். பரமாச்சாரியா முன்னால் போய் நின்னதும் பெருசா அழறதை நிறுத்திட்டு கேவி கேவி அழ ஆரம்பிச்சான் அந்த பையன். அவனோட கண்ணுல இருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்டியது. இந்தாப்பா, அழாத. அதான் பெரியவா முன்னால வந்துட்டியே இல்லையோ, உன்னோட பாரம் என்னான்னு இறக்கி வச்சிடு அப்படின்னு சிலர் குரல் கொடுத்தா. இருந்த எல்லாத்தையும் அழுது கொட்டிட்டியா? இப்போ சொல்லு, உன்னோட குறை என்ன? அன்பா கேட்டார் ஆச்சாரியா. பெரியவா, நான் படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆறது. ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலை. அதனால ஆத்துல எல்லோரும் என்னை தண்டம் தண்டம்னு கூப்பிடுறா. நானும் போகாத கம்பெனி இல்லை, தேடாத வேலை இல்லை. ஆனா ஏனோ வார்த்தையை முடிக்க முடியாம மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். சரி, கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துரு, அவ்வளவுதான் சொன்னார் ஆச்சாரியா. அந்த பையன் ஒரு ஓரமா ஆச்சாரியா பார்வையில படுற மாதிரியான இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். பக்தர்கள் வந்துட்டே இருந்தா. அந்த சமயம் சென்னையிலிருந்து பெரிய கம்பெனியோட என்ஜினியர் ஒருத்தர் வந்தார். கொண்டு வந்திருந்த பழத்தட்டை பெரியவா முன்னால வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினா அவர்கிட்ட. நோக்கு, இது என்னன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டு தன்னோட கையில வச்சுட்டு இருந்த சந்நியாச தண்டத்தை காட்டினார் ஆச்சாரியா. என்னடா இது, சம்பந்தமே இல்லாம தன்கிட்ட இத பத்தி கேட்கிறாரே ஆச்சாரியான்னு அவருக்கு திகைப்பு. மத்தவாளுக்கோ பரமாச்சாரியா ஏதோ சொல்ல போறாங்கிற எதிர்பார்ப்பு. இது சன்னியாசிகள் வச்சுக்கிற துறவர திருக்கோள் சொன்னார் அந்த இன்ஜினியர். திருக்கோள்னு சொன்னா எப்படி? இதுக்குன்னு பிரத்யோக பேர் இருக்கோ இல்லையோ, அதை சொல்லு, பெரியவா கூறினார். தண்டம்னு சொல்லுவா, இன்ஜினியர் கூறினார். சரியா சொன்ன. இந்த தண்டத்துக்கு ஒரு வேலை தர முடியுமா உன்னால? கேட்ட பெரியவா கொஞ்சம் நிறுத்த எல்லோரும் விஷயம் என்னன்னு புரியாம விழிக்க ஓரமா உட்கார்ந்திருந்த அந்த பையனை கையசைச்சு கூப்பிட்டார் ஆச்சாரியா. இதோ இவன்தான் அந்த தண்டம். இவனை இப்படித்தான் கூப்பிடுறாளாம். பாவம், இவனுக்கு உன் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தரியா சொன்னார் பெரியவா. பெரியவா உத்தரவு, நிச்சயம் வேலை போட்டு கொடுத்துடுறேன், இப்பவே கூட்டிட்டு போறேன் சொன்னார் அந்த இன்ஜினியர். எல்லோரும் தண்டம்னா ஒன்னுத்துக்கும் உதவாததுன்னு நினைச்சுக்கிறா. ஆனா இந்த தண்டம் இல்லைன்னா எதுவுமே முறைப்படி நடக்காது. சன்னியாசிகளுக்கு தீட்சா தண்டம் தான் காப்பு. பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் உண்டு. ஏன், நாட்டை ஆள்ற ராஜா கையில இருக்கிற செங்கோல் கூட ஒரு தண்டம் தான். அது ராஜா தண்டம். யாரா இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படணும். நீதி தர்மத்தை பரிபாலனம் பண்றதே அதுதான். புரிஞ்சுதா? பரமாச்சாரியா சொல்லி முடிக்கவும் புறப்பட உத்தரவு வேண்டியும் ஆசிர்வாதம் வேண்டியும் அவரை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினான் அந்த பையன். இப்பவும் அவன் கண்ணிலிருந்து ஜலம் விழிஞ்சது. ஆனா இது ஆனந்த கண்ணீர்.